ஒரு பொண்ணு கொஞ்சம் சாக போறேடா. இப்ப என்னடா போன பொங்கலுக்கு அந்த லவ் தானே போனா போட்டோம். இந்த பொங்கலுக்கு இன்னொரு லவ் வரும் போதே. டேய் அதெல்லாம் பொங்கலுக்கு ஒரு தளபதி படமாடா. லவ்டா. டேய் இப்ப என்னடா உனக்கு அந்த பொண்ணை தூக்கணுமாடா? அதை விட்டு சும்மா தளபதி படத்தை பத்தி பேசுறேன். நானே இந்த பொங்கலுக்கு படம் வருமானே தெரியல. என்னடா உனக்கு அந்த பொண்ணை தூக்கணுமாடா? சரி வா போய் தூக்கலாம் வா. டேய் தூக்கிட முடியுமாடா? டேய் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல உனக்கு. என்ன 10 வருஷம் முன்னாடி கேட்டரிங் போயிருந்த? என்ன பேச்சு மூச்சு எதுவும் காணும், சைலண்டா இருக்க? என்ன நான் பேச வேண்டியதான் மொத்தம் நீயே பேசிட்டிய. அதை தான் கவுண்டர் போடலாம் இருந்தேன். ஏய் ஆஃபீஸர். ஹலோ சார், சொல்லுங்க சார். தம்பி நாளைக்கு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி வா. டேய் நாளைக்கு நம்ம பொண்ணு தூக்கிடுமோன்னு நீ என்ன வேலைக்கு போற? அப்படியே விட்டா நம்மளுக்கு வேலையே வேணாடா. பாடுற மச்சான் சொல்றேன்டா. டேய் நாளைக்கு நான் வேலையே வரடா. வெயிடா போன. சூப்பர்ரா, நாளைக்கு பொண்ணு தூக்கிடுறா. A few moments later. ஓகேண்ணா, நாளைக்கு வந்துடுறேன். டேய் மாரியா நான் கால் பண்ணாரு. சூப்பர்ரா, அவர் வந்தா கரெக்டா இருக்கும்டா. நான் வரலாம் ஒன்றும் வரலடா. ஒன்றும் இல்லை, ஒரு 300 பேருக்கு டின்னர் இருக்கான். எல்லாரும் அன்றைக்கி போகலாம் வந்துடும். அதே நம்ம நாளாடிக்கு போய் தூக்கலாம். டேய் நாளைக்கு கல்யாணம்டா. நாளைக்கு தான் கல்யாணமா? விடு, நாளைக்கு காலங்காட்டியும் போய் தூக்கிடலாம். ஓகேவா? நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குற பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு தூங்கு. ஓகேவா? ஹாப்பி பொங்கல்.